6 பேருக்கு கண்ணை கட்டி விட்டு அவங்க முன்னாடி ஒரு யானையை நிப்பாட்டிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் யானையோட காலை தொட்டு பார்த்துட்டு இது மரம் மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. செகண்ட் பர்சன் யானையோட வாழை தொட்டு பார்த்துட்டு இது ஒரு நீளமான கயிறு மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. தேர்ட் பர்சன் யானையோட காதை தொட்டு பார்த்து நீங்க எல்லாருமே முட்டாள், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இது ஒரு இலை மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. ஃபோர்த் பர்சன் யானையோட தும்பிக்கையை தொட்டு பார்த்துட்டு இது ஒரு பெரிய பாம்புன்னு சொன்னாரு. ஃபிஃப்த் பர்சன் யானையோட தந்தத்தை தொட்டு பார்த்துட்டு இது ஒரு வெற்ற ஈட்டி மாதிரி இருக்குன்னு சொன்னார். சிக்ஸ்த் பர்சன் யானையோட அகலமான உடம்பு இருக்கு இல்லையா, அதை தொட்டு பார்த்துட்டு இது ஒரு பெரிய பாறைன்னு சொன்னாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க சொன்னதுதான் சரின்னு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு விதத்துல சைஸையும் ஷேப்பையும் வச்சு பார்த்தா ஒவ்வொருத்தங்க சொன்னது பார்ஷலி கரெக்ட் தான், பட் இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி கரெக்ட். இப்படித்தான் நம்ம வீட்ல, ஆபீஸ்ல, ஏன் பாலிடிக்ஸ்ல கூட நான் சொன்னதுதான் கரெக்ட்னு ஒவ்வொருத்தங்க சண்டை போட்டுக்கிறாங்க. சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தங்க ஒரு ஆங்கிள் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைய உலகத்துல நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல கண்ணை கட்டி தான் சுத்திட்டு இருக்கோம். சோ ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி அதோட ஃபுல் பிக்சரை அனலைஸ் பண்ணி அப்சர்வ் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம்.